வணக்கம். கும்பம் ராசிக்கார அன்பர்களின் வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பங்கள் நேரிட்டிருக்கும். கும்பம் ராசிக்காரர்களே, காதல் என்பது உங்கள் வாழ்க்கையில் வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது முழு நம்பிக்கையுடன் ஒருவரை மனதில் ஏற்றுக்கொள்வதை குறிக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையே சில சூழ்நிலைகளில் சோதிக்கப்பட்டது. சிறிய தவறான புரிதல்களும் ஏன் பெரிய இடைவெளியாக மாறின. பேச வேண்டிய நேரத்தில் மௌனம் இருந்தது. விளக்க வேண்டிய நேரத்தில் சூழ்நிலை அனுமதிக்கவில்லை. மூன்றாம் நபர்களின் பேச்சும் தேவையற்ற சந்தேகங்கள், புரிதல் இல்லாமை ஆகியவை உறவில் குழப்பத்தை உருவாக்கியிருக்கும். ஒருவரை ஒருவர் நேசித்திருந்தாலும் மனதளவில் விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தன. பலமுறை பல நினைவுகள் மனதை வலிக்க செய்தன. இருப்பினுமே ஜோதிட ரீதியாகவே கும்பம் ராசிக்காரங்களுக்கு உண்மையான உறவுகள் எளிதில் முடிவதில்லை. காலம் பல தவறான புரிதல்களை நீக்கும். உண்மையான அன்பு இருந்தால் மீண்டுமே இணையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டிய யோகம் இருந்தால் அதற்கான நல்ல வழிகளும் பிறந்திருக்கும். இனி உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். மனம் அமைதி, உண்மையான பாசம் மற்றும் நிலையான உறவு உங்களுடைய வாழ்க்கையில் மலர இறைவனின் அருள் துணையாகவே இருக்கப் போகின்றது. ஆகவே காதல் வாழ்க்கை என்பது மிகவும் ஆழமானது, புனிதமானது. ஆனால் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அமைப்பால உங்கள் காதல் வாழ்க்கை எப்போதுமே ஒரு போராட்டமாகவே அமையும். நீங்கள் உண்மையான அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் காதலித்த நபரே உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உங்களை சந்தேகப்படுவார் அல்லது அலட்சியப்படுத்துவார். உன்னிடம் அன்பு இருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியவில்லை என்று உங்களை குற்றம் சாட்டிவிட்டேவும் வேறு ஒருவரை தேடி சென்று விடுவார்கள். காதலித்தவர் உங்களை பாதியிலேயே தவிக்க விட்டு செல்லும் போதுதான் அல்லது குடும்ப சூழ்நிலையால் பெரிய நேரிடும் போது ஏற்படக்கூடிய மன உளைச்சல் உங்களிடம் மொத்த இயல்பு வாழ்க்கையும் முடக்கிவிடும். காதலில் தோற்றாலும் அந்த நினைவுகளிலிருந்து மீள முடியாமல் வாழ்நாள் முழுவதுமே ஒருவித இயக்கத்தில் வாழக்கூடிய நிலையும் கும்பத்திற்குதான் உண்டாகியிருந்திருக்கும். அது கும்பம் ராசிக்காரங்களுடைய காதல் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க உண்மையிலுமே வாழ்க்கையில வெறும் உணர்வு மட்டுமே இருந்திருக்காது. அது அவங்களுடைய முழு நம்பிக்கையும் ஒருவரை மனதில் ஏற்றுக்கொள்வதை குறிக்கக்கூடிய அமைப்பாக தான் உங்க வாழ்க்கையில அமைந்து வந்திருந்திருக்கும். அதனாலேயும் அந்த நம்பிக்கையும் சிலர் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சோதிக்கப்படக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க சிறிய தவறா புரிதல்களோ இல்லை பெரிய இடைவெளியாகவும் மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். நீங்க பேச வேண்டிய நேரத்துல உங்களுக்கு மௌனம் தான் இருந்திருக்கும். இல்லைன்னா நீங்க விளக்க வேண்டிய நேரத்துல உங்களுக்கு சூழ்நிலை அனுமதிக்காமலே இருந்திருந்திருக்கலாம். இல்லைன்னா மூன்றாம் நபர்களுடைய பேச்சோ இல்லைன்னா தேவையற்ற சந்தேகங்களோ இல்லைன்னா புரிதல் இல்லாம அனைத்துமே உங்களுடைய உறவுல குழப்பத்தை உருவாக்கி வந்திருந்திருக்கும். நீங்க ஒருவரை ஒருவர் நேசித்திருந்தாலுமே மனதளவில் விலகி நிற்கக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். பல முறை நீங்க பல நினைவுகள் மனதில் வலிக்க செய்யக்கூடிய நிலைகளுமே உங்க வாழ்க்கையில அமைந்து கொண்டே வந்திருந்திருக்கலாம். இது இது அது கூடவே நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்போதுமே ஒரு போராட்டமா அமையக்கூடிய நிலையமே உங்களுக்கு அமைந்திருக்கும். ஏன்னா நீங்க உண்மையாவே அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் காதலித்த அந்த நபர் தான் உங்களுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ளாம உங்களை சந்திக்கப்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். இல்லைன்னா அலட்சியப்படுத்தவே உங்களிடம் ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னா உன்னிடம் அன்பு இருக்கிறது, ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியவில்லை என்று உங்களை குற்றம் சாட்டி விட்டு கூட அவங்க சென்று விட்டிருந்திருப்பாங்க. அதனாலையும் வேறொருவரை தேடி சென்று இருந்திருப்பாங்க. இது அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. நண்பர்களின் உதவியாக இருப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில. அது உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய காலம் இது. ஆபத்து காலத்திலுமே தொழில் ரீதியான நெருக்கடிகளிலுமே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அவங்களின் மூலியமா தொழில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த பண உதவியும் மற்றும் கடன் உதவிகள் தடையின்றி சுலபமாகவே உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அது உங்க வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கையில உண்மையான நண்பர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரமாகவே இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல
சிலரால ஏமாற்றமோ அல்லது மனவேதனையோ ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைவாங்க. இதன் மூலியமாவே இனி உங்களை உண்மையா புரிந்து கொள்ள நல்ல நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. நீங்கள் சிரமத்தில் இருக்கும் நேரங்கள்ல அவங்க தோளாக நிற்பாங்க. தொழிலில், வேலை, வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய ஆலோசனையும் ஆதரவும் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய நட்புகள் மூலியமா நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய திறமையை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்தும் மனிதர்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களா தொடர்பில்லாமல் இருந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டுமே இணைந்து மகிழ்ச்சியான தருணங்கள்ல பகிர்ந்து கொள்வீங்க. நல்ல நட்பின் மூலியமா வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்ற தெளிவும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. உண்மையான நட்பின் அருமையை உணர்த்தக்கூடிய மன நிறைவுடன் வாழக்கூடிய காலமாவே உங்களுக்கு இந்த காலம் அமைய உள்ளன. உங்களிடம் உண்மையான நண்பர்கள் நீங்கள் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஆபத்து காலத்திலே இருக்கட்டும், என் தொழில் ரீதியான நெருக்கடியிலுமே உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய நல்ல நண்பர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஏன்னா புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைத்து அவங்க மூலியமாவே நீங்கள் தொழில் வளர்ச்சியும் என் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தேவையான வழிகாட்டுதல் ஒவ்வொன்றாவே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூட போதே. நண்பர்கள் வழியில தான் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியும் ஏன் கணவன் உதவியுமே தடையின்றி உங்களுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளது. அது வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரமாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஏன்னா அவங்க கடந்த காலத்துல உங்களுக்கு சிலரால ஏமாற்றவும் இல்லை மனவேதனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க சிரமத்துல இருக்கக்கூடிய நேரத்துல தான் அவங்க தோளாக நிற்பாங்க. நீங்க தொழிலையும் என் வேலையிலையோ வியாபாரத்திலேயோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய ஆலோசனையும் ஆதரவும் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாவே உங்க வாழ்க்கை அமைய போகுது. புதிய நட்புகள் மூலியமா தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக உருவாக உள்ளது. உங்களுடைய திறமையை மற்றவங்களிடம் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய மனிதர்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போறாங்க. நீண்ட நாட்களா உங்களுக்கு தொடர்பில்லாமல் இருக்கின்ற நண்பர்கள் மீண்டுமே இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் சூழ்நிலையும் இந்த நேரத்துல உங்களுக்கு அமைய உள்ளது. நல்ல நட்பின் மூலியமாவே நீங்க வாழ்க்கையில நம்பிக்கையும் அதிகரித்து யாரையெல்லாம் நம்ப வேண்டும் என்ற எண்ணமும் உங்க வாழ்க்கையில முன்னேற போக போறீங்க. யாரையெல்லாம் விலக்கி வைக்க வேண்டும் என்ற தெளிவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் சூழ்நிலையும் அமைய உள்ளது. உங்களுக்கு உண்மையான நட்பினுடைய அருமையை உணர்ந்து என் மனநிறைவுடன் வாழக்கூடிய காலமாகவும் இந்த நேரத்தில் அமைய உள்ளது. இது அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்பதை அடையாளம் காணக்கூடிய காலம் மீது ஆபத்து காலத்திலுமே தொழில் ரீதியான நெருக்கடிகளிலுமே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பாங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அவங்களின் மூலியமா தொழில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த பண உதவியும் மற்றும் கடன் உதவிகள் தடையின்றி சுலபமாகவே உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அது உங்க வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கையில உண்மையான நண்பர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரமாகவே இருக்கும். இன்னும் கடந்த காலத்துல சிலரால ஏமாற்றமோ அல்லது மனவேதனையோ ஏற்பட்டிருந்திருக்கலாம். இனி உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைவாங்க. இதன் மூலியமாவே இனி உங்களை உண்மையா புரிந்து கொள்ள நல்ல நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்க போறாங்க. நீங்கள் சிரமத்தில் இருக்கும் நேரங்கள்ல அவங்க தோளாக நிற்பாங்க. தொழிலில், வேலை, வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய ஆலோசனையும் ஆதரவும் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புதிய நட்புகள் மூலியமா நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய திறமையை மற்றவர்களிடம் அறிமுகப்படுத்தும் மனிதர்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களா தொடர்பில்லாமல் இருந்த நண்பர்கள் எல்லாமே மீண்டுமே இணைந்து மகிழ்ச்சியான தருணங்கள்ல பகிர்ந்து கொள்வீங்க. நல்ல நட்பின் மூலியமா வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்ற தெளிவும் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. உண்மையான நட்பின் அருமையை உணர்த்தக்கூடிய மன நிறைவுடன் வாழக்கூடிய காலமாவே உங்களுக்கு இந்த காலம் அமைய உள்ளன.
உங்களிடம் உண்மையான நண்பர்கள் நீங்கள் யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய காலம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ஆபத்து காலத்திலே இருக்கட்டும், என் தொழில் ரீதியான நெருக்கடியிலுமே உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா நிற்கக்கூடிய நல்ல நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க. ஏன்னா புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைத்து, அவங்க மூலியமாவே நீங்க தொழில் வளர்ச்சியும், என் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான வழிகாட்டுதல் ஒவ்வொன்றாவே உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூட போதே. நண்பர்கள் வழியில தான் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவியும், ஏன் கடன் உதவியுமே தடையின்றி உங்களுக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளது. அது வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பது ஒரு பெரிய வரமாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஏன்னா, அவங்க கடந்த காலத்துல உங்களுக்கு சிலரால ஏமாற்றமும், இல்ல மனவேதனையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க சிரமத்துல இருக்கக்கூடிய நேரத்துல தான் அவங்க தோளாக நிப்பாங்க. நீங்க தொழில்லயும், வேலையிலயோ, வியாபாரத்திலயோ, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுடைய ஆலோசனையும், ஆதரவும் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாவே உங்க வாழ்க்கை அமையப் போகுது. புதிய நட்புகள் மூலியமா தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக உருவாக உள்ளது. உங்களுடைய திறமையை மற்றவங்களிடம் நீங்கள் அறிமுகப்படுத்த